ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் +2 முடித்த பிறகு உயர்கல்வி பயிலும் தொழிற்கல்வியை தேர்ந்தெடுக்க பயிலக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியில் பயின்றிருந்தால் 7.5% இடஒதுக்கீட்டு முழு பலனை அனுபவிக்கும் விதத்தில் அவர்களினுடைய அகடமிக் கோர்ஸ் வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நாம் செக் பண்ண போகிறோம். அந்த அகடமிக் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி எம்இஸ் போர்ட்டலில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் எம்இஸோட இணையதளம் பக்கத்தை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். emis.tnschools.gov.in. அதில் ஒவ்வொரு ஸ்கூலுக்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நம்ம லாகின் பண்ணிக்கிறோம். லாகின் ஆன பிறகு லெஃப்ட் சைடில் டேஷ்போர்டுக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸுங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணோம்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா கீழே அகடமிக் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா 2 லிங்க் இருக்கும். அதில் வெரிஃபை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா வெரிஃபை பண்ண வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்கூல் லாகின்ல டிஸ்பிளே ஆகும். இதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேராக ரைட் சைடில் ஸ்கொயர் பாக்ஸ் ப்ளூ கலரில் ஆக்ஷன் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை நாம் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நான் கனகவல்லி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேராக இருக்கிற ஆக்ஷன் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் டிஸ்பிளே ஆகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள்கிட்ட எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எந்தெந்த அகடமிக் இயரில் படித்தாங்க அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. இதில் அந்தந்த அகடமிக் இயருக்குரிய போனஃபைட் சர்டிஃபிகேட்டை நம்ம அப்லோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 6th-லேருந்து 10th வரைக்கும் நம்மக்கிட்ட தான் அவங்க படித்தாங்க அப்படின்னா 6th to 10th போனஃபைட் சர்டிஃபிகேட் ஒரே சர்டிஃபிகேட்டாகவே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு அந்த ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டையும் ஒரே சர்டிஃபிகேட்டாக ரெடி பண்ணிக்கிட்டு அதை ஒரே பிடிஎஃபாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இந்த 6, 7, 8, 9, 10 ஒவ்வொரு வகுப்புக்கு நேராக இருக்கிற டிக் சிம்பிள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்லோட் ஆப்ஷன் கேட்கும். அப்லோடு ப்ரூஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னா பிஎன்ஜே அல்லது பிடிஎஃப், ஒன்று ஸ்கேனிங் டாக்குமெண்ட்டாக இருக்கணும் அல்லது பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண ஃபைலை நம்ம ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு டெஸ்க்டாப்பில் நான் 7.5%ங்கிறதுல அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய பிடிஎஃபை ஸ்டடி சர்டிஃபிகேட் அல்லது போனஃபைட் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே எந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்களோ அந்த நேம் இங்கே வரும். ஸ்டூடெண்ட்ஸோட நேமில் அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்மிட் கொடுத்த உடனே இந்த மாதிரி சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். அதே பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு அப்படின்னு க்ரீன் கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரினா அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அடுத்து இதே போல் ஒவ்வொரு கிளாஸுக்கும் நம்ம அப்லோட் பண்ணணும். ஒரே ஸ்டடி சர்டிஃபிகேட்டை 6 to 10 வரைக்கும் நம்மள்கிட்ட படிச்சிருந்தாங்கன்னா அதையே நம்ம ஒவ்வொரு கிளாஸுக்கும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை எதுவும் டேட்டா மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆப்ஷனுக்காக அங்கே இன்ட் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, அந்த இன்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் என்ன ரீசன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். ரிஜெக்ஷனுக்காக மட்டும் ரீசன் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் 6th to 10th இந்த ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. ஆனால் கிளாஸ் 1 இங்கே அவங்க படிக்கலை, அது எலிமெண்ட்ரியில் படிச்சிருக்காங்க. ஆனால் காட்டுது ஹை ஸ்கூலில். ஸோ இங்கே இன்ட் ஐக்கான நான் கிளிக் பண்ணதும் ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் ஆஃப் கிளாஸ் 1 அப்படின்னு காட்டுது. ஸோ அந்த இடத்த ரீசன் நம்ம டைப் பண்ணுறோம். ஷீ ஸ்டடிடு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இன் PUPS பெரியாக்குறிச்சி. அவங்க எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை படிச்சிருக்காங்க, இந்த ஸ்கூலில் படிக்கலன்னு ரீசன் சொல்லிட்டு சப்மிட் கொடுத்துட்றோம். சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டூடெண்ட்டுக்குரிய ப்ராசஸ். இதே போல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம உரிய சான்றிதழை அப்லோட் பண்ணணும். ரிஜெக்ஷன் இருந்ததுன்னா அதாவது உரிய ரீசனோட அதுக்கு நாம் ரிஜெக்ஷன் கொடுத்துக்கலாம். ப்ரூஃப் ஃபைல் எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ஸ்கேனர் இருக்கிற ஸ்கூலில் டைரெக்டாக ஸ்கேன் பண்ணி 2 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறவங்க டைரெக்டாக அப்லோட் பண்ணலாம். ஸ்கேனர் இல்லாத ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல்லேயே அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம நார்மலாக ஒரு ஸ்டடி சர்டிஃபிகேட்டை ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு நார்மலாக ஃபோட்டோ பிடிச்சிங்கன்னா அந்த சைஸ் 4 MB 5 MB 8 MB 10 MBன்னு இருக்கும். ஃபோட்டோ பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஷேருங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் JPG to PDF அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஸோ நான் JPG ஃபார்மேட்லேருந்து PDF ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ண போகிறேன். இதுக்கு WPS ஆஃபீஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாவே போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா JPG to PDFை சேவ் பண்ணணும், கன்வெர்ட் பண்ணி சேவ்ங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஃபோனில் எந்த இடத்த உங்களுக்கு சேவ் பண்ணணுமோ சேவ் பண்ணிக்கலாம். என்ன நேமில் சேவ் பண்ணணுமோ இப்போ உதாரணத்துக்கு
ஸ்டூடெண்ட் நேம்லேயே சேவ் பண்ணிட்டோம்னா அப்லோட் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஒரு அட்டுங்கிற இது உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் அட்டுன்னு வந்து எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி என் மொபைலில் சேவ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம தேவையான ஃபோல்டருக்கு அல்லது சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ணலாம். ஸ்கேனர் இல்லாதவங்க இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைல்லையே ஃபோட்டோ பிடிச்சி ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவை டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 2 MB விட சைஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் அதை கம்ப்ரெஸ் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ மொபைல்லையே ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணால் சைஸ் கம்மியாக இருக்கும். அப்லோடிங் ஆப்ஷன் ஈஸியாக இருக்கும்.